இன்றைக்கி ஈவினிங் டிஃபன் வந்து அவல் உப்புமா மிளகு ஜீரகம் போட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறதையும் சொல்கிறேன். இந்த அவலை வந்து நல்லா அலசிட்டு தண்ணியை இருத்துட்டு வச்சுட்டேன்னா இப்படி பல பல பலன்னு. அதுக்கு கடுகு ஜீரகம் தாளிக்கிறதுக்கு இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சு இஞ்சி, சின்ன பச்சை மிளகா, ஏன்னா மிளகு ஜீரகம் இஞ்சி போடுறோம் இல்லையா, காரம் ரொம்ப வேண்டான்னு ஒரு சின்ன பச்சை மிளகா, வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சம் மிளகு ஜீரகத்தோடு சேர்த்து போடுறதுக்கு கொஞ்சம் நெய் விட்டு அதை தாளிக்கும் போது நெய்யை விட்டேன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் நெய் சொன்னேன். பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி, அப்புறம் மிளகு ஜீரகத்தை வந்து இந்த நெய் போட்டுக்கோம் இல்லையா, அப்போ வந்து வெறும் பச்சையாக அரைச்சி போடாமல் இந்த நெய்லேயே வறுத்துக்கணும். நெய்லேயே சேர்த்து அப்படியே வறுத்த மாதிரி பண்ணும். அப்புறம் வெங்காயம், இந்த நெய்யில் வந்து மிளகு ஜீரகம் வறுக்கிறது, இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டால் நல்லா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அவல் உப்புமா சிம்பிள் தான், ஆனால் மிளகு ஜீரகம் வறுத்து வெங்காயம் போட்டு இஞ்சி போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஊற வச்ச அவலை போட்டுட்டு உப்பு முன்னாடி உப்பு போட்டுறாதீங்க, அவல் போட்டதுக்கப்புறம் அவளுக்கு தகுந்த மாதிரி பார்த்து மட்டும் உப்பு போட்டுக்கணும். உப்புமா ரெடி ஆகிடுது. இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். மிளகு ஜீரகம் அந்த டேஸ்ட்டோட இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டு. இதுக்கு தொட்டுக்கிறது கூட தேவையில்லை, பட் ஆனால் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். பண்ணி முடிச்சுட்டு மேலால் கொத்தமல்லி போட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்.